அனைவருக்கும் வணக்கம். த மேஜிக் ரோண்டா பர்னியோட புத்தகத்தை சொல்லிட்டு இருக்கேன். போன செஷன்ல வந்து மேஜிக்கல் மணி, அதாவது நம்ம பணப்பற்றாக்குறை நம்ம வாழ்க்கையில இருக்கு அப்படிங்கும் பொழுது அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கான பிராக்டிஸ் என்னன்னா, ஒரு நோட் எடுத்துக்கோங்க. அதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டு, இப்போ நம்ம ஊர்ல நீங்க வந்து ஒரு 10 ரூபா நோட்டு கூட எடுத்துக்கலாம். இல்லை நம்ம இங்க சிங்கப்பூர் ஒரு மலேசியால இருக்கீங்கன்னா கம்மியா இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நோட்டை நீங்க எடுத்துட்டு அதுல வந்து நான் சொன்ன அந்த மெசேஜ், இதுவரைக்கும் எனக்கு கிடைத்த பணத்திற்காக நன்றி அப்படிங்கிறத வந்து நீங்க எழுதிட்டு அதை உங்க பர்ஸ்ல வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்க வீட்ல கூட அதை நீங்க வந்து உங்க கண்ணில் படுற மாதிரி வச்சுக்கிட்டு அப்பப்போ அந்த நோட்டை நீங்க பார்க்கும் பொழுது நீங்க தேங்க்யூ அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க தேங்க்யூ சொல்றீங்களோ, உங்களுக்கு இருக்கிற அந்த பணத்துக்காக நீங்க எந்த அளவுக்கு நீங்க நன்றி உணர்வோடு இருக்கீங்களோ, பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும். ஸோ இது வந்து நம்ம சும்மா சொன்னா பணம் வந்துரும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. அதாவது பணம் வரத்துக்கான அந்த சூழலை உங்களுக்கு வந்து இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது தான். அடுத்தது வேலைக்கான ஒரு பிராக்டிஸ் வந்து சொல்லியிருந்தேன். அது என்னன்னா, நம்ம வேலையில இருக்கும்போது, இப்போ நீங்க வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கீங்கன்னா அந்த வேலையில நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். அதாவது உங்களுடைய டேபிள்ல கம்ப்யூட்டர் இருக்கும், ஃபோன் இருக்கும், உங்களை சுத்தி நல்ல உங்க கூட வேலை செய்யற ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் உங்களுக்கு எந்த வகையில உதவியா இருக்காங்களோ அதுக்கு நீங்க வந்து நன்றி செலுத்தணும். அதே மாதிரி உங்க கூட கண்ணுக்கு தெரியாத ஒரு மேனேஜர் வந்து இருக்கிற மாதிரி நீங்களே வந்து கற்பனை பண்ணிக்கணும். உங்க கூட எப்பவுமே ஒரு கண்ணுக்கு தெரியாத மேனேஜர் இருக்காரு. ஸோ அவர் என்ன பண்ணுவாருன்னா, நீங்க எதுக்கெல்லாம் நன்றி உணர்வோடு இருக்கிறீங்களோ அதெல்லாம் அவர் வந்து நோட்ல நோட் பண்ணி வச்சுட்டே இருப்பாரு. ஸோ இதை வந்து நீங்க கற்பனை பண்ணிக்கணும். இந்த மேனேஜரை கற்பனை பண்ணிக்கணும். ஸோ அப்படி அப்படி நீங்க என்ன பண்ணணும்னா, எல்லா விஷயத்துக்குமே நீங்க வேலையில இருக்கும் பொழுது நீங்க நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கிறீங்க. ஸோ இதை பிராக்டிஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு பிடிச்ச வேலை கிடைக்கும். இப்போ நீங்க செய்யற வேலையில ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லைன்னு நிறைய பேர் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனா தலையில தேனு போயிட்டு இருக்கேன், வேற வழி இல்லை. இது வந்து எங்க வீட்லயே நான் கேட்டுட்டு தான் இருக்கிறேன், எந்த திருப்தியுமே இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க எங்க ஹஸ்பண்ட் கூட. ஸோ அதனால இந்த ப்ராக்டிஸ் எல்லாம் நம்ம பண்ணும் பொழுது என்ன ஆகும்னா, நமக்கு வந்து ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், இல்லாட்டி நமக்கு வந்து இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள், அந்த ஜாப் சம்பந்தமா நல்ல விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில நடக்கும். அதை வந்து நம்ம ஈர்க்க ஆரம்பிப்போம் அந்த வேலைக்கு நம்ம நன்றி உணர்வோடு இருக்கும் பொழுது. ஓகே, இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே 7 ப்ராக்டிஸ் என்னன்னா, த மேஜிக்கல் வே அவுட் ஆஃப் நெகட்டிவிட்டி, எதிர்மறை எண்ணங்களில் இருந்து வெளிவரும் மந்திர வழி. இப்ப எதிர்மறை அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. ஸோ நமக்குள்ளேயும் இருக்கு. எதிர்வனைன்னு நமக்குள்ள என்னன்னு சொல்லலாம்னா, நம்மளுடைய எண்ணங்கள், நெகட்டிவான எண்ணங்கள் சொல்லலாம், வார்த்தைகள் சொல்லலாம், உணர்வுகள் சொல்லலாம், சூழலுமே இதுல வந்து அடங்கி இருக்கு. ஸோ இப்போ நீங்க வந்து ரொம்ப காலமா என்னது, நமக்கு வந்து இந்த பணப்பிரச்சனை இருக்கு, உடல் நலம் சரியே இல்லை, சரியான வேலையும் இல்லை, நம்ம இருக்கிற சூழலும் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது இது ஏன் நமக்கு தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியாம நீங்க பல காலமா போதுமான அளவுக்கு நன்றி உணர்வோட இல்லாம இருந்திருக்கீங்க. சோ அந்த மாதிரி நன்றி உணர்வோடு இல்லாம இருக்கிறதுனாலதான் ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம் வந்து அந்த பிரச்சனை வந்து ஒரு தீர்வுக்கே வராம, பணப்பிரச்சனையும் பார்த்தா பல வருஷமா இருந்துட்டே இருக்கும். உடல்நல பிரச்சனை எல்லாமே, இது எல்லாமே உங்க சூழலும் நல்லா இருக்காது, உடல் நலம், பணம், இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும், மாறவே மாறாம இருக்கும். அதுக்கு காரணம் உங்களுக்கே தெரியாம நீங்க பல காலமா நன்றி உணர்வோடு இல்லாம இருந்திருப்பீங்க அப்படிங்கிறது. ஏன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட இருக்கு, ஆனா அதுக்கு வந்து நம்ம ஒரு தேங்க்யூ அப்படிங்கிறத வந்து செலுத்தாம இருந்திருக்கிறோம். ஸோ அந்த தேங்க்யூன்னு நீங்க சொல்லும் பொழுதுதான் நீங்க ரிசீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால என்ன ஆகுது, நமக்குள்ள ஒரு மேஜிக் நடக்குது, நமக்குள்ளேயும் வந்து நல்ல உணர்வு கிடைக்குது, நம்மளுடைய வாழ்க்கை சூழலும் மாறுது அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்க வந்து உங்களுடைய ஹெல்த் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்கு அப்படிங்கிறதுக்காக நன்றி உணர்வோட இருக்கிறீங்களா, இல்லாட்டி அது நல்லா இல்லாம போனாதான் அந்த உடம்ப கவனிக்கவே ஆரம்பிக்கிறீங்களா? அதே மாதிரி உங்களுக்கான வேலைன்னு எடுத்தா கூட, ஜாப்னு எடுத்தா கூட, அந்த ஜாப் கையில இருக்கிற வரைக்கும் அதுக்கு நன்றி உணர்வு அதை பத்தி ஒண்ணுமே நீங்க கவனிக்க மாட்டீங்க. அதுவே வந்து கட்பேக்ஸ், உங்களுக்கு ஏதாவது அந்த சேலரியில பிடிச்சாங்கன்னா தான் அப்பதான் அந்த வேலையை பத்தியே நினைக்கிறது. அதே மாதிரி உங்க லவ்டு ஒன்ஸ் உங்க கூட நல்லா இருக்கிறாங்க,
நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. அப்பெல்லாம் நீங்க நன்றி உணர்வு செலுத்தி இருக்க மாட்டீங்க. ஆனா அங்க ஏதாவது பிரச்சனைங்கும் போது அந்த பிரச்சனையை பத்தி ஒரு 4 பேர்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருப்பீங்க. இப்படி ஆயிடுச்சு, அப்படி சொல்லிட்டான், அப்படி இப்படி சொல்லிட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த பிரச்சனை ஆன பிறகு, பிரச்சனைங்கன்னு ஒண்ணு வந்த பிறகுதான் அதை பத்தி பேச ஆரம்பிக்கிறது. சோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எல்லா விஷயங்களுமே நல்லா இருக்கும் பொழுதே நீங்க நன்றி உணர்வோட இருக்கணும். ஒரு கார் இருக்குன்னா அந்த கார் இருக்கிற வரைக்கும் அது நல்லா ஓடிட்டு இருக்கும். அப்பெல்லாம் அந்த காரை கண்டுக்க மாட்டோம், அதுக்கு நன்றி உணர்வோடு இருக்க மாட்டோம். ஆனா அதுல ரிப்பேருன்னு ஆன பிறகுதான் அந்த காரையே நம்ம கவனிக்கிறது. சோ நம்ம எதெல்லாம் நமக்கு வந்து நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கோம், நல்லபடியா இருக்கிற விஷயத்துக்கே நம்ம வந்து ரொம்ப நன்றி உணர்வோடு இருந்துட்டே இருக்கணும். அந்த கண்டினியூட்டி அப்படிங்கிறது இருந்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. சோ இப்ப நீங்க வந்து உயிரோட இன்னைக்கு இருக்கிறோம்னா முதல்ல காலைல எந்திரிச்சோன்னா அதுக்காகவே நம்ம நன்றி உணர்வோட இருக்கணும். ஏதோ வாழ்க்கைய ஓட்டுறேன் ஏனோ தானோன்னு ஏதோ இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைப்புல இருந்துட்டு இருந்தோம்னா அப்பவே நம்ம வாழ்க்கையில நிறைய கெட்ட விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறாங்க. சோ நிறைய கம்ப்ளைண்ட் பண்றது, நமங்களுடைய எதிர்மறையான எண்ணங்கள், வார்த்தைகள் இதெல்லாம் எந்த அளவுக்கு நம்ம அந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்கும் பொழுது அப்ப என்ன பண்ணுனா அதுக்கான சூழல் தான் நமக்கு கண்டினியூஸா உருவாகிட்டே இருக்கும். ஒரு கடைக்கு போறோம், அந்த கடையில பத்தி சொல்றது, ஒரு ஹோட்டல் போறோம், ஹோட்டல்ல ஃப்ரெண்ட்ஸை பத்தி, ஃபேமிலியை பத்தி, அதே மாதிரி நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் போனாலும் சரி, ஒரு டாக்டரை பத்தி, இப்படி நம்ம வந்து எதெல்லாம் நம்ம சந்திக்கிறோமோ எல்லா விஷயத்தையுமே அதுல ஒரு குறை கண்டுபிடிச்சு அதை பத்தி நம்ம சொல்லிட்டே இருக்கும் பொழுது அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களை தேடி வர அதிர்ஷ்டத்தை நீங்க நிறுத்துறீங்க. உங்களுக்குன்னு நீங்க ஒரு கனவு வாழ்க்கை நினைச்சு வச்சிருப்பீங்கல்ல, அந்த கனவு வாழ்க்கை வந்து நிறைவேறாம இருக்கிறதுக்கு நீங்களே வந்து நிறைய தடைகள் போடுறீங்க. எப்படி தடைகள் போடுறீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஒரு பில் கட்டுறதுனா கூட அதுக்கும் ஒரு குறை சொல்லிட்டே கட்டுறது. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு குறை, ஒரு இந்த மாதிரி ப்ளேம் பண்ணிட்டே இருக்கும் பொழுது உங்களை நோக்கி வர நல்ல விஷயங்களும் நின்னு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு, நம்ம நன்றி உணர்வோடு இருக்கும் பொழுது எதிர்வினை அப்படிங்கிறது உங்களுக்குள்ள இருக்காது. ஏன்னா நன்றி உணர்வும் எதிர்வினையும் ரெண்டும் ஒரே இடத்துல இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க நன்றி உணர்வோடு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள நல்ல எண்ணங்கள் தான் உருவாகுமே தவிர்த்து கெட்ட எண்ணங்களே வராதான். உங்களால யாரையுமே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணவோ ப்ளேம் பண்ணவோ ஒண்ணுமே சொல்ல முடியாது. நெகட்டிவா நீங்க யாரையுமே சிந்திக்கவும் மாட்டீங்க, உங்களால சொல்லவும் முடியாது அப்படிங்கிறாங்க. ஏன்னா அதுதான் அந்த பவர் அப்படிங்கிறது. சோ அந்த அளவுக்கு நீங்க அந்த நன்றி உணர்வு அப்படிங்கிற அந்த உணர்வு நிலையில இருக்கும் பொழுது என்ன மாதிரி மோசமான சூழல்ல நீங்க இருந்தாலும் அப்படியே அந்த பிரச்சனை எப்படின்னா ஒரு புகை எப்படி மறைஞ்சு போதோ அந்த மாதிரி உங்களுடைய பிரச்சனைகள் வந்து கண்ணுக்கே தெரியாம மறைஞ்சு போயிடும். அதுதான் மேஜிக் அப்படிங்கிறாங்க. சோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய பிரச்சனையை விட ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் எதுனா இந்த நன்றி உணர்வு தான் அப்படிங்கிறாங்க. சோ அதனால நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுடைய சூழல் நெகட்டிவா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மோசமான சூழலா இருக்கு, ரொம்பவே மோசமா இருக்குங்கும் போது அப்படிப்பட்ட சூழல்ல கூட நல்ல விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏதாவது ஒரு 10 நல்ல விஷயங்கள் அந்த மோசமான சூழல்லையும் இருக்குங்கிறாங்க. சோ அப்படி அந்த நல்ல விஷயங்களை நீங்க வந்து எழுதணும், நோட் பண்ணிக்கணும். அதுல என்னெல்லாம் நமக்கு வந்து நன்றி உணர்வோட இருக்கிறதுக்கு என்னெல்லாம் இருக்குங்கிறத பார்த்து அதுக்கு நீங்க நன்றி செலுத்த ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறாங்க. 1960ல டிஸ்னி, வால்ட் டிஸ்னி அப்படிங்கிறவங்க வந்து ஒரு படம் எடுத்திருக்காங்க. அந்த படத்து பேரு வந்து பொலியானா. அந்த பொலியானா படத்துல வந்து இந்த நன்றி உணர்வுடைய பவர் என்னங்கிறத அவங்க அப்பவே சொல்லியிருக்காங்க. இது வந்து 1000 வருஷங்களுக்கு முன்னாடியே வந்து அந்த படத்துல இந்த நன்றி உணர்வை பத்தி சொல்லியிருக்காங்களாம். சோ அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம வந்து என்ன மாதிரியான நெகட்டிவ் சூழலா இருந்தாலும் அந்த சூழல்லையும் நல்ல விஷயங்கள் என்னென்னங்கிறத நம்ம தேட ஆரம்பிக்கணுமா. அப்படி தேடும் பொழுது அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிரும், தன்னால அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிரும் அப்படிங்கிறாங்க. சோ இதே இந்த டிஸ்னி வந்து இந்த பொலியானாங்கிற அந்த படத்து மூலியமா ஒரு விளையாட்டையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த விளையாட்டு என்னன்னா த கிளாட் கேம் அப்படிங்கிறது. இந்த கேமை வந்து இந்த புக்கோட ஆத்தர் ரோண்டா வந்து விளையாண்டுருக்காங்களாம். சின்ன வயசுலயும் விளையாண்டுருக்காங்களாம். அவங்களுடைய இளமை அந்த டீனேஜ்லயும் அவங்க இந்த கேமை வந்து விளையாண்டுருக்காங்களாம். இந்த கேமும் இதே மாதிரி தான், ஒரு நெகட்டிவான ஒரு சுச்சுவேஷன் கொடுத்துருப்பாங்களாம். அதுல யார் அதிகமா பாசிட்டிவான விஷயத்த, நல்ல விஷயங்கள் அதிகமா யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க வின்னர். சோ இந்த மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கை வந்து எவ்வளவு மோசமான சூழலா இருந்தாலும் அதுலேயும் நல்ல விஷயங்கள் இருக்கும், அதை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறாங்க. சோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த இன் யங் அப்படிங்கிறது, இந்த ஒயிட் கலர் பிளாக் கலர் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். அந்த
அந்த ஒயிட்ல வந்து ஒரு சின்ன பிளாக் ஸ்பாட் இருக்கும். அதே மாதிரி பிளாக்ல ஒரு சின்ன ஒயிட் ஸ்பாட் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கெட்ட விஷயத்துலயும் நல்ல விஷயம் அப்படிங்கிறது ஒண்ணு அடங்கி இருக்கும், மறைஞ்சிருக்கும். அதை நம்ம வந்து தேட ஆரம்பிக்கணும். அப்படி நல்ல விஷயத்த நீங்க தேட தேட உங்க பிரச்சனைக்கு தீர்வு தன்னால கிடைச்சிரும் அப்படின்னு இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதையே தான் புத்தரும் சொல்லியிருக்காங்க. புத்தர் சொன்னதும் வந்து நான் குரூப்ல போட்டிருக்கேன். அந்த மெசேஜை பாருங்க. அதாவது நம்ம வந்து கொஞ்சம் தான் இன்னைக்கு கத்துக்கிறோம் அப்படிங்கும்போது, சரி நம்ம ஒண்ணுமே கத்துக்காம இருக்கிறது கொஞ்சமாவது கத்துருக்கோம்ல, அதுக்காக நீங்க நன்றி உணர்வோட இருங்க. அதே மாதிரி நமக்கு உடம்பு சரியில்லாம போகுது, நம்ம உடம்பு சரியில்லாம இருக்கு, ஆனா நம்ம உயிரோட இருக்கோம்ல, அதுக்காக நீங்க நன்றி உணர்வோட இருக்கணும். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த நெகட்டிவ்ல பாசிட்டிவ் என்ன விஷயங்கிறது இதுதான். உடம்பு சரியில்லாம இருந்தா கூட நம்ம மற்றவங்களுக்கு பாரமாவும் இல்லை, நம்மள அப்பவும் நம்ம நல்லா கவனிச்சுக்க முடியும், உயிரோட இருக்கோம். இது எல்லாத்துக்கும் மேல. ஸோ இந்த விஷயத்துக்காக நீங்க நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கும் பொழுது உங்க உடல்நிலை நல்லா முன்னேறும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுல என்னன்னா நம்ம அந்த நன்றி உணர்வை ரொம்ப சின்சியரா செய்யணுங்கிறாங்க, ஃபோக்கஸ்டா கான்சென்ட்ரேட்டடா செய்யணுங்கிறாங்க. அதுதான் முக்கியம் அப்படின்னு. ஸோ புத்தருடைய வார்த்தையை நம்ம வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துட்டு நம்மளுடைய நெகட்டிவான சூழலை வந்து நம்ம நல்லாவே மாத்த முடியும் அப்படிங்கிறாங்க. இது முதல் வந்து எப்படிடாது இந்த மோசமான சூழல்ங்கிறோம், இதுல போய் நம்ம எப்படி ஒரு நல்ல விஷயத்த பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கலாம். ஆனா முடியும். அது சேலஞ்சிங்கா தான் இருக்கும். இருந்தாலும் வந்து அது செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுதான் உங்களுடைய பவர் அப்படிங்கிறது. இப்போ நீங்க வந்து ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு சுச்சுவேஷன் எடுத்துக்கோங்க. அதாவது ஒருத்தர் வந்து வேலைக்கு போயிட்டு இருக்காரு. திடீர்னு அந்த கம்பெனில வந்து ஏதோ பிரச்சனை நடக்குது. அதனால என்ன ஆயிடுதுன்னா கம்பெனி லாஸ்ல போயிட்டு இருக்கு, நிறைய லாபம் கொடுக்கல. அப்ப என்ன பண்ணுவாங்க, ஆட்களை கம்மி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, வேலையில இருந்து எடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி ஒருத்தரை வந்து வேலையில இருந்து எடுத்துடுறாங்க. ஸோ இப்போ அவருக்கு இப்போ இது வந்து அவருக்கு ஒரு மோசமான சூழல் இல்ல, வேலை போயிடுச்சுங்கும் போது அந்த வேலை நம்பிதான் அவங்க குடும்பம் இருந்துட்டு இருக்கும். அந்தந்த வேலையில இருந்து கிடைக்கிற அந்த சம்பளத்தை வச்சுதான் அந்த குடும்பத்தை நடத்திட்டு இருப்பாங்க. இப்போ அந்த வேலையே இல்லைங்கும் போது அவரோட மனநிலை எப்படி இருக்கும், ரொம்பவுமே கஷ்டமா இருக்கும். ஸோ இதுதான் அந்த நெகட்டிவ் சிச்சுவேஷன் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இவர் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு வேற வேலை தேடி ஆகணும், இன்னொரு வேலைக்கு போய் ஆகணும். அப்போ அது இன்னொரு வேலை வந்து நல்ல வேலை அவருக்கு கிடைக்கணும், அவர் எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல வேலையா கிடைக்கணும்னா அவர் எப்படி நன்றி உணர்வு அப்படிங்கறத எழுதணும்னு பாத்தீங்கன்னா, ஸோ இப்போ வேலை போயிடுச்சு, வீட்டுக்கு வராரு. அப்போ வீட்டில் இனிமே கொஞ்ச நாள் ஆகும் அடுத்த வேலை கிடைக்கிறதுக்கு. அப்போ அவருக்கு நேரம் நிறைய இருக்கு. ஸோ அதுக்காக அவர் நன்றி உணர்வு செலுத்துறான். எனக்கு வந்து இந்த வேலை போனனால எனக்கு நிறைய நேரம் கிடைச்சிருக்கு, என்னுடைய குடும்பத்தோட நான் செலவு பண்றதுக்கு நிறைய நிறைய நேரம் கிடைச்சிருக்கு, அதுக்காக நான் நன்றி செலுத்துறேன் அப்படிங்கிறத அவர் எழுதலாம். அதே சமயம் இதுதான் அவருக்கு முதல் முறையா வேலை போயிருக்கு. சோ அதுக்காக அவர் வந்து நன்றி செலுத்துறான். அதே மாதிரி அந்த வேலையில இருக்கும் பொழுது அவரு நிறைய விஷயங்கள் கத்திருப்பார், அதுக்காக அவரு நன்றி செலுத்தலாம். இப்போ இன்னும் புது புது வேலை கிடைக்கிறதுக்காக நிறைய இன்டர்வியூஸ் எல்லாம் அட்டன் பண்ணுவாரு. ஸோ இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது அங்க அவருக்கு புதுமையான அனுபவம், அங்கேயும் நிறைய விஷயங்களை அவர் கத்துப்பாரு. ஸோ அதுக்காக அவர் வந்து நன்றி செலுத்தலாம். இன்னொன்னு, அவருக்கு வந்து இந்த வேலைய இவ்வளவு நாள் செய்ய முடிஞ்சது இல்ல, அதுக்காக அவர் உடம்பு ஒத்துழைச்சிருக்குது இல்ல, அதுக்காக அவர் வந்து நன்றி செலுத்தலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இப்போ வேலையில இல்லைங்கிறனால அவரால் வந்து வேற புதிய விஷயத்த கத்துக்கவும் முடியும், நிறைய நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், நிறைய யோசிக்க முடியுது. இப்படி அவர் வந்து நிறைய விஷயங்கள் வேலையை விட்டுட்டு வந்தா கூட அடுத்தடுத்து வேற புதிய விஷயங்கள் அவருக்கு வந்து தெரிஞ்சுக்க முடியுது இல்லையா, அது எல்லா விஷயத்துக்கும் அவர் வந்து நன்றி செலுத்த முடியும் அப்படிங்கிறாரு. ஸோ இந்த மாதிரி அவர் நன்றி செலுத்த செலுத்த அவருக்குள்ள என்ன ஆகும், ஒரு நல்ல உணர்வு வரும், அவருடைய எண்ணங்கள்ல ஒரு மாற்றம் வரும், உணர்வுகள்லயும் மாற்றம் வரும். ஸோ அப்போ நம்மளுடைய யுனிவர்சல் லா என்ன, நம்ம என்ன மாதிரி சிந்திக்கிறோமோ அதை தான் நம்ம வந்து ஈர்ப்போங்கிறது. ஸோ இப்போ வேலையை பத்தி அவர் நல்ல விஷயங்களா சிந்திக்கும் பொழுது, அவர் ஆல்ரெடி செஞ்ச வேலைக்கெல்லாம் நன்றி உணர்வோடு இருக்கும் பொழுது, எனக்கு இத்தனை விஷயங்கள் நான் வாழ்க்கையில கத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவருடைய சிந்தனைகள் மாறும் பொழுது, அப்ப அதுக்கேத்த மாதிரி அவருடைய சர்க்கம்ஸ்டன்சஸும் மாறும். அப்போ அவருக்கு எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல வேலையும் அவருக்கு அமையும், நல்ல ஒரு சம்பளத்தோட நல்ல வேலையும் அவருக்கு வந்து அமையும் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்படிதான் நம்ம வந்து இந்த நன்றி உணர்வு செலுத்த முடியுமா, எப்படி நல்ல விஷயங்களை நம்ம ஈர்க்கிறோங்கிறது இது ஒரு எக்ஸாம்பிள். இப்போ இன்னொரு உதாரணம் கூட சொல்லியிருக்காங்க. ஒரு அப்பா பையன் இருக்காங்க, அவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து அந்த உறவு வந்து ஒரு சிக்கலா இருக்கு. அதாவது அந்த பையன் என்னதான் சொன்னா, என்னதான் எவ்வளவுதான் நல்லது செஞ்சா கூட அவங்க அப்பாவுக்கு அது போதுமான அளவு அவங்க பையன் மேல ஒரு நல்ல அபிப்பிராயமே வரமாட்டேங்குது.
அதனால அவங்க பையன் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மன கஷ்டத்தோட இருக்காரு. என்னடா நம்ம எவ்வளவோ செய்றோம், இருந்தாலும் அப்பா வந்து நம்மள அப்ரிஷியேட்டே பண்ண மாட்டேங்கிறாரே, அவர் இப்படியே இருக்காரே அப்படிங்கும் பொழுது, இந்த பையன் இப்போ என்ன மாதிரியான நன்றி உணர்வு எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளவு நாள் அப்பா எனக்கு வந்து எவ்வளவோ உதவி செஞ்சிருக்காரு. அதுக்காக நான் அப்பாவுக்கு நன்றி செலுத்தல. நான் வந்து சின்னதா இருக்கும்போது அப்பா எனக்கு எத்தனையோ விஷயங்கள் வந்து கத்து கொடுத்துருக்காரு. அதுக்காக நான் வந்து நன்றி செலுத்துறேன். அதே மாதிரி ஒரு அப்பா வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நான் எங்க அப்பா கிட்ட இருந்து கத்துக்கிறேன் அப்படிங்கிறது. அதே மாதிரி சின்ன வயசுல வந்து எங்க அப்பா என்னோட நிறைய வந்து ஜோக்ஸ் எல்லாம் சொல்லி சிரிச்சிருக்காரு, என் கூட விளையாண்டுருக்காரு. அதே மாதிரி எனக்கு நிறைய டாய்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு, என்னோட படிப்புல எனக்கு உதவி செஞ்சிருக்காரு, என்னை காலேஜ் அனுப்பியிருக்காரு, எனக்கு எப்பெல்லாம் பணம் தேவையோ அப்பெல்லாம் எங்க அப்பா எனக்கு கொடுத்துருக்காரு, நான் ரொம்ப சோர்ந்து இருந்த காலத்துல எனக்கு வந்து தட்டி கொடுத்துருக்காரு. இப்படி அப்பா சம்பந்தமா அவருக்கு வந்து அவர் என்னதான் வந்து கோவப்பட்டாலும், அதாவது இப்ப அந்த பையன் ஒரு வளர்ந்த பையனா இருக்கான், ஆனா அவர் சின்ன வயசுல அந்த பையன் சின்னதா இருக்கும்போது கண்டிப்பா அவங்க அப்பா வந்து நல்ல நிறைய அவங்க அப்பா எவ்வளவுக்கு எவ்வளவு பாசம் காட்ட முடியுமோ, என்னெல்லாம் கத்து கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கண்டிப்பா அவங்க அப்பா செஞ்சிருப்பார். அந்த விஷயத்த அவன் மனசுல நினைச்சு பார்த்து அதுக்கு எல்லாம் அவன் நன்றி செலுத்தும் பொழுது அப்ப அந்த அப்பா பையன் அப்படிங்கிற அந்த உறவு வந்து நல்லா சரியாயிடுங்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த நன்றி உணர்வோட பவர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு உறவு சிக்கல் இருந்துச்சுன்னா இப்படி யார்கிட்ட எல்லாம் உங்களுக்கு உறவு சிக்கல் இருக்கோ அவங்க கிட்ட நீங்க இந்த மாதிரியான ஒரு நன்றி உணர்வை நீங்க எழுதிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறது. இப்ப இந்த பையனுக்குள்ள என்ன ஆகுதுன்னா, அவன் மனசுக்குள்ள இருந்து ஒரு நன்றி உணர்வு, ஒரு அன்புங்கிறத வெளிப்படுத்துறான். அப்போ என்ன ஆயிடுது, அவனுக்குள்ள வந்து ஒரு எண்ண மாற்றங்கள் மாறுதுங்கும் போது இது எப்படின்னா அந்த எனர்ஜி ஷிஃப்ட், அவனுக்குள்ள அந்த எனர்ஜி லெவலையும் மாறுது. அது வந்து இந்த குவாண்டம் ஃபீல்டுல போய் ரீச் ஆகி அவங்க அப்பாவையும் போய் அது சேருது. ஸோ இப்போ அவங்க அப்பா கிட்ட இருந்து கண்டிப்பா என்ன ஆகும், நல்ல விஷயங்கள் தான் அவர் ரிசீவ் பண்ணுவான். இப்போ அவங்க அப்பாவுக்கு வந்து அவனை பார்த்தாவே ரொம்ப பிடிக்கும், அன்பு செலுத்துவாரு, நல்லா அக்கறையா பார்த்துப்பாரு. இதெல்லாம் வந்து அவங்க அப்பா கிட்ட இருந்து அவனுக்கு கிடைக்கும். நமக்கு வந்து என்னன்னா, நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், மத்தவங்கள சொல்லுவோம் இல்லையா, ஆனா ஆக்சுவலா நாம எப்படி இருக்கிறோமோ அது பிரகாரம் தான் இந்த யூனிவர்ஸ் வந்து நமக்கு கொடுத்துட்டே இருக்குங்கிறது. அதனாலதான் நீங்க உங்க எண்ணம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறது, உங்க எண்ணத்தை வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறது. எப்பவுமே ஒரு விட்னஸா இருன்னு நம்ம தியானத்துல சொல்லுவோம். அது எதுக்குன்னா, நீங்க உங்க எண்ணம் எப்படி இருக்கு, உங்க வார்த்தை எப்படி இருக்கு, உங்களுடைய உணர்வு எப்படி இருக்குங்கிறத வந்து அப்பப்போ நீங்க கவனிச்சுக்கணும். ஏன்னா இத்தனை இத்தனை வருஷமா நீங்க என்னெல்லாம் உங்க வாழ்க்கையில நடந்துட்டு இருந்திருக்கோ நடக்குதோ எல்லாமே நீங்களா வந்து வாங்கிட்டது தான். ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் தான் யூனிவர்ஸ் வந்து கொடுக்கும். நீங்க 10 தடவை ஒருத்தரை பத்தி தப்பு தப்பா பேசிக்கிட்டே இருக்கீங்க, குறை சொல்லிட்டே இருக்கீங்கன்னா, அப்போ ஒரு உறவு சிக்கல் தான் இவங்களுக்கு தேவை போல அப்படின்னு யூனிவர்ஸ் எடுத்துக்கிட்டு அதே மாதிரி ஒரு சூழலை அடிக்கடி கிரியேட் பண்ணி இன்னும் அதிகமா எதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமோ அதுக்கான சூழலை உருவாக்கி கொடுத்துக்கிட்டே இருக்குமா. ஸோ அதனாலதான் நம்ம வந்து இந்த நல்ல எண்ணங்கள், நல்ல உணர்வு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், நம்மளோட வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றது. குழந்தைங்க கிட்ட கூட அதனாலதான் பேசும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும் அப்படிங்கிறது. ஏன்னா இந்த 1 ல இருந்து 7 வயசுக்குள்ள நீங்க உங்க குழந்தைங்க கிட்ட என்னெல்லாம் பேசுறீங்களோ அதெல்லாம் ரொம்ப ஆழமா அவங்களுடைய ஆழ் மனதுல பதிஞ்சிரும் அப்படிம்பாங்க. அது எத்தனை வருஷம் ஆனாலும் மாறாதும்பாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அழுத்தமான ஒரு பிலீஃப் சிஸ்டத்தை வந்து மனசுக்குள்ள விதைக்கிறீங்க. ஸோ அதனால குழந்தைங்க கிட்ட பேசும் பொழுது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும் அப்படிம்பாங்க. 40 வயசானா கூட நான் 10 வயசுல அப்பா சொன்னதை ஞாபகம் வச்சுட்டு சொல்லி காட்டுவாங்க. அதனால வந்து ரொம்ப நம்மளுடைய வார்த்தைகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறாங்க. இன்னொன்னு இந்த கிராட்டிடியூட் அப்படிங்கறத வந்து நீங்க எப்பவுமே உணர்ந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இப்படி நீங்க வந்து இந்த 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 மாதிரி ஒரு நெகட்டிவ் சூழலுக்கு இப்படி ஒரு கிராட்டிடியூட செலுத்தலாம். அதுக்கு 2 எக்ஸாம்பிளும் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இந்த 10 விஷயங்கள் அந்த சூழல்ல இருந்து 10 நல்ல விஷயங்களை எழுதிட்டு அதை முடிக்கும் போது தேங்க்யூ 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 ஃபார் த பர்ஃபெக்ட் ரெசல்யூஷன் அப்படின்னு நீங்க வந்து சொல்லணும். அதாவது நன்றி 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 சரியான தீர்வு கிடைத்ததற்கு. நம்ம வந்து இந்த 10 நல்ல விஷயங்களை நீங்க மோசமான சூழல்ல தேடும் பொழுதே உங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வு கிடைச்சிரும் அப்படிங்கிறது தான். ஏன்னா ஒரு பிரச்சனைனா நம்ம மனசு என்ன ஆயிடும்னா அப்படியே அலப்பாஞ்சுக்கிட்டு, கோவப்பட்டுக்கிட்டு, கவலைப்பட்டுட்டு அப்படியே என்ன ஆயிடும்னா பிளாங்கா நமக்கு என்ன செய்யறதுன்னு புரியாம ஒரு குழப்பத்துல போய் தள்ளப்பட்டுருவோம். ஸோ அப்போ வந்து நமக்கு வழியே கிடைக்காது. தீர்வுங்கிறது நம்மளால சிந்திக்கவே முடியாது. ஏன்னா மனசு வந்து ஒரு குழப்பத்துல போய் மாட்டிக்கும். ஸோ அதனாலதான் இவங்க வந்து இந்த நல்ல விஷயம் என்னவோ முதல்ல பாருங்க அப்படிங்கறது சொல்றாங்க. இன்னொன்னு இப்போ இன்னைக்கே நீங்க கூட ஆரம்பிக்கலாம். இன்னையில இருந்து இப்போ இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க படுக்க போற வரைக்கும் நல்ல நான் வந்து எதுவுமே யாரை பத்தியுமே குறையே சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி எந்த ஒரு
நெகட்டிவான எண்ணமே எனக்குள்ள வரவிடாம வச்சுப்பேன் அப்படிங்கறத இது ஒரு சேலஞ்சா நீங்க எடுத்து இன்னைக்கே நீங்க இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது ஒரு சாயங்காலம் வரைக்கும் வரைக்கும் கூட நான் குறையே சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து இந்த பிராக்டிஸை கூட பண்ணி பாருங்களேன். இது ஏன் அவங்க பண்ண சொல்றாங்கன்னா, நிறைய டைம்ஸ் வந்து நமக்கே தெரியாம நம்ம நிறைய குறை சொல்றோம். உங்களுக்கே தெரியாது, நீங்க குறை சொல்றது உங்களுக்கே தெரியாது, ஆனா நீங்க சொல்லிட்டே இருப்பீங்க. அதே மாதிரி உங்களுடைய எண்ணங்களும் பாத்தீங்கன்னா நெகட்டிவா இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ அதனாலதான் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அந்த மாதிரி நம்ம அட்ராக்ட் பண்ணிட்டே இருந்திருப்போம். ஸோ அதனால இந்த பிராக்டிஸை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அதை நீங்க பண்ணி பாருங்க. இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் படுக்கிற வரைக்கும் அந்த மாதிரி நான் யாரையுமே குறை சொல்ல மாட்டேன், நெகட்டிவ் தாட்ஸே வராம நான் பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி வார்த்தை அளவுலையும். அப்படியே ஏதாவது அது மீறி வந்தா கூட உடனே நீங்க வந்து ஞாபகத்துக்கு கொண்டு வந்துடணும். அச்சோ, நம்ம வந்து இப்ப என்ன பண்ணணும், கிராட்டிடியூட் சொல்லணுமாச்சே அப்படிங்கறது ஞாபகத்துக்கு நீங்க கொண்டு வரணும். அதாவது ஆனா நான் உண்மையை மிகவும் நன்றியுடன் இருப்பதை சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது. அதாவது நான் எதுக்கெல்லாம் நன்றி உணர்வோடு இருக்கணும் அதை தான் நான் சொல்லணும் அப்படிங்கறத ஞாபகத்துக்கு அப்பப்ப கொண்டு வந்துக்கோங்க. ஸோ இதை நீங்க பண்ணுங்க. சின்னதா ஏதாவது ஒரு நெகட்டிவான ஒரு தாட்டோ இல்ல சின்னதா ஒரு நெகட்டிவான ஒரு உணர்வு வந்தா கூட உடனே நீங்க வந்து ஒரு கிராட்டிடியூட சொல்லி அதை சுத்தம் பண்ணிருங்க. ஏன்னா அது எப்படின்னா ஒரு சின்ன நெகட்டிவிட்டி அது உங்களுக்குள்ள இருக்கிறது எப்படின்னா, இப்போ ஒரு ஒரு கட்டை எரிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லா எரிஞ்சு முடிஞ்சா கூட அதோட அந்த தணல் அப்படியே இருக்கும் பாத்தீங்களா, ரெட் கலர்ல. அதுல போய் போட்டா கூட மறுபடியும் நெருப்பு எரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த சின்னதா இருக்கிற நெகட்டிவிட்டி. அதாவது காலையில எந்திரிக்கிறீங்க, ஒரு பாசிட்டிவ் தாட் உங்களுக்குள்ள வந்தா நாள் பூரா பாசிட்டிவா இருக்கும். அதே மாதிரி தான் ஒரே ஒரு நெகட்டிவ் தாட் உங்க மொத்த நாளையே வீணடிச்சிரும். அதனால ஒரு சின்ன நெகட்டிவிட்டி கூட இடம் கொடுக்க கூடாது. ஒரு பேச்சுக்கு கூட, ஒரு வார்த்தைக்கு கூட சும்மா சொன்னப்பா அப்படின்ற மாதிரி ஒரு சும்மா கூட நெகட்டிவா நம்ம யாரை பத்தியும் பேசக்கூடாது. அந்த அளவுக்கு வந்து நம்ம வார்த்தைகளுக்கு பவர் அதிகம் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கான ப்ராக்டிஸ் வந்து என்ன நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த டே 7க்கு ஃபர்ஸ்ட் டே நான் சொன்ன அந்த 10 காலையில எழுந்திரிச்சோன்னா 10 விஷயங்களுக்கு நன்றி உணர்வு செலுத்துறது. முடியும் போது ஒரு ஒரு சென்டென்ஸ் முடியும் போது தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்றது. அதுக்கப்புறம் உங்க சூழல் நெகட்டிவான சூழல் இருக்கீங்கன்னா அதுல என்னெல்லாம் நல்ல விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் நீங்க பார்த்து முடிக்கும் பொழுது தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்றது. அதுக்கப்புறம் இந்த நாள் பூரா நீங்க வந்து ஒரு நல்ல, அதாவது எதை பத்தியுமே கம்ப்ளைண்ட் பண்ணாம கெட்ட எண்ணங்களே எனக்கு வரவிடாம பாத்துக்கிறது. ஸோ இதுதான் அந்த பிராக்டிஸ். இதை வந்து நீங்க பண்ணணும். இன்னொன்னு படுக்கும் போது வந்து நீங்க அந்த கூழாங்கல்ல வச்சுட்டு காலையில இருந்து நைட் வரைக்கும் என்ன நல்ல விஷயங்கள் இருக்கோ அதுக்கு நீங்க கிராட்டிடியூட் சொல்லிட்டு படுக்கிறது. ஸோ இதுதான் வந்து அந்த டே 7 அப்படின்னு. இந்த பிராக்டிஸை நீங்க தயவு செஞ்சு பண்ணுங்க. அதாவது நம்ம காலையில எந்திரிச்சோம்னா முதல்ல அந்த 10 விஷயம் நல்ல விஷயம் எழுதுறோம் இல்லையா, அதுலயே உங்களுக்கு வந்து நாள் நல்லா ஆயிடும். நிறைய நீங்க நல்ல விஷயங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. நீங்க இந்த இந்த 10 விஷயத்த காலையில எழுதுறீங்களா, அதை மட்டும் விடாம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. அதை விட்டுறாதீங்க. ஏன்னா இது 28 நாள் தான் பண்ணணும்னு கிடையாது, அதுக்கு மேலேயும் நீங்க வந்து தொடர்ந்து அது ஒரு இதுவாகவே வச்சுக்கோங்க கணக்குல. எப்பவுமே நம்ம வந்து அதுவும் ஒரு ப்ராக்டிஸ் அப்படிங்கிற மாதிரி. ஈவன் மெடிடேஷனே பண்ண முடியலன்னா கூட இந்த கிராட்டிடியூட் சொல்றீங்க பார்த்தீங்களா, இது வந்து ரொம்ப பவர்ஃபுல் அப்படிங்கிறாங்க. இந்த எழுதுறது, கிராட்டிடியூட் எழுதுறது அப்படிங்கிறது. இப்போ அடுத்தது வந்து டே 8. அதுல என்னன்னா இந்த மேஜிக் இன்கிரீடியன்ட் அப்படிங்கிறது. அதாவது இந்த மேஜிக் இன்கிரீடியன்ட் அப்படிங்கறது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த தேங்க்யூன்னு அந்த வார்த்தையை தான் வந்து அவங்க அப்படி சொல்றாங்க. இது என்னன்னா தேங்க்யூன்னு நம்ம பொதுவா பாத்தீங்கன்னா ரொம்ப நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நன்றின்னு சொல்லிட்டு தான் அந்த உணவுலயே கை வைப்பாங்களாம். இது வந்து ஒரு பழக்கமாவே பல வருஷமா அவங்க எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் நம்ம இப்போ இந்த மாடர்ன் டேஸ்ல என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பழக்கம்லாம் அப்படியே போய் நம்ம சாப்பாடு சாப்பிட்ற அவசர அவசரமா சாப்பிட்றது, வேலைக்கு போகணுன்ட்டு நின்றுகிட்டே சாப்பிட்றது, அறகுறையா சாப்பிட்றது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருப்போம். அந்த சாப்பாட்டுக்கு ஒரு மரியாதையே கொடுக்கறது இல்ல. இப்ப பார்த்தா போனை பார்த்துட்டு சாப்பிடுவோம், டிவி பார்த்துட்டு சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து என்னன்னா நம்ம அந்த சாப்பாட்டுக்கு வந்து ஒரு மரியாதை கொடுக்கறது தான். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த சாப்பாட்டுக்கு நீங்க எந்த அளவுக்கு நம்ம கிராட்டிடியூடோட இருக்கோமோ, அதாவது நன்றி தேங்க்யூன்னு சொல்லணும். அப்பதான் வந்து அதுக்கான ஃபுல் நியூட்ரிஷனும் அந்த உணவுல இருக்க சத்து பூராவே நம்ம உடல்ல போய் சேருங்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த நன்றிங்கிறதுக்கு வந்து ஒரு பவர் இருக்கு. அந்த பவரை நம்ம அந்த உணவுக்கு கொடுக்கிறோம். ஸோ அது கொடுத்து அதை சாப்பிடும் பொழுதுதான் நமக்கு ஃபுல் நியூட்ரிஷனும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இன்னொன்னு இப்போ ஒரு 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 வேளை நீங்க சாப்பிடாம இருந்து பாருங்களேன், மத்தியானம் ஒரு நாள் சாப்பிடலன்னா கூட நமக்கு எப்படி உடம்பெல்லாம் டயர்ட் ஆயிடுது. சிந்திக்க கூட முடியாது. அப்படியே ஒரு மாதிரி மனசெல்லாம் குழம்புற மாதிரி ஆயிடும். உடம்பே ஒரு மாதிரி நடுங்கிற மாதிரி ஆயிடுது.
அதாவது சரியா வேலை கூட செய்யாது, உடனே எனர்ஜியே இல்லாம டயர்டான மாதிரி ஆயிடுது. ஒரு வேளை சாப்பாடு நம்ம சாப்பிடாம இருந்தா கூட நமக்கு அது வந்து எவ்வளோ ஒரு சோர்வையும் சரியா சிந்திக்க முடியாத அளவுக்கு கை காலே நடுங்குற அளவுக்கு இருக்கு. ஏன்னா சாப்பாடுங்கிறது வந்து உணவுங்கிறது வந்து அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம், நமக்கு நம்ம உடம்புக்கு அவ்வளோ முக்கியம். ஸோ அப்படிப்பட்ட அந்த உணவை வந்து நம்ம உதாசீனப்படுத்தவே கூடாது அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால ஒரு ஒரு தடவையும் நீங்க அந்த உணவு சாப்பிடும் பொழுது நம்ம என்ன சாப்பிட்றோங்கிறத உணர்ந்து சாப்பிடணும் அப்படிங்கிறது. இப்போ அதே மாதிரி இந்த நன்றி உணர்வுங்கிறது அது எப்படி சொல்லணும்னா, இப்போ ஒரு ஒரு வெஜிடபிள், ஒரு காய், ஒரு ஃப்ரூட்ஸே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃப்ரூட்ஸை வந்து முதல்ல அது வளர்றதுக்கு எவ்வளோ பாதுகாப்பா அந்த கிளைமேட் எல்லாம் பார்த்து அந்த மண்ணை வந்து பதப்படுத்தி அந்த அதாவது அந்த ஃப்ரூட்ஸை வந்து விளைவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அது நல்லா வந்த பிறகு அதை நல்லா நீட்டா பாதுகாத்து அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. அதை ஸ்டோர் பண்ணி அதை வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருந்து ஒரு ஒரு கண்ட்ரிக்கும் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, அதை எவ்வளோ பேர் வந்து நைட்டு பகல் தூங்காம ஒரு ஒரு இடத்துக்கும் போய் அதை கொண்டு போய் கொடுக்குறாங்க. நம்ம வந்து ஈஸியா மார்க்கெட்ல போய் டக்குன்னு நடந்து போய் எடுத்துட்டு வரோம். பட் அந்த இடத்துக்கு அது வர்றதுக்கு பின்னாடி எத்தனை விஷயங்கள் நடக்குது. அதை பாதுகாத்து வச்சு அதை ஃப்ரெஷ்ஷா வச்சு நம்ம வீட்டுக்கிட்ட வரைக்கும் அது கொண்டு வந்து வராங்கன்னா அதுக்கு எத்தனை பேரோட உழைப்பு இருக்கு. ஸோ அதனால வந்து நம்ம என்ன சாப்பிட்டாலும் சரி, என்ன குடிச்சாலும் சரி, அதுக்கு முதல்ல ஒரு தேங்க்யூ அப்படின்னு சொல்றது முக்கியமா அந்த ஃபார்மர்ஸ்க்கு. அதே மாதிரி டீ காஃபி, இந்த டீ இலைகள் அதை எத்தனை பேர் வேலை செஞ்சு இது பண்றாங்க. அந்த இலைகள் எல்லாம் பாதுகாப்பா வச்சுக்கிறது, ட்ரை பண்றது, நிறைய ப்ராசஸ். ஃபுட் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு பெரிய லெவல்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ இயற்கை வந்து நமக்கு தண்ணி கொடுக்குது, நிலம் கொடுக்குது. இது ரெண்டுத்தையும் நம்ம எந்த அளவுல பயன்படுத்திட்டு இருக்கோம்னு பாருங்க. நிலம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கிறதுனால தான் நம்ம அதுல நடக்க முடியுது. நம்ம வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிறது இருக்குது. தண்ணி அதுல இருந்து தான் கிடைக்குது. அந்த தண்ணியை வந்து நம்ம எத்தனை விஷயத்துக்கு பயன்படுத்துறோம். நம்ம குடிக்கிறதுக்கு, குளிக்கிறதுக்கு, துவைக்கிறதுக்கு, அதே மாதிரி வீட்டை சுத்தம் பண்றதுக்கு, ஃபுட்டுக்கு, எவ்வளவோ விஷயத்துக்கு வந்து இந்த தண்ணி. இண்டஸ்ட்ரீஸுக்கு கூட இந்த தண்ணி தேவைப்படுது. நம்மளுடைய வாகனங்களுக்கு கூட தண்ணி தேவைப்படுது. ஸோ தண்ணிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது நமக்கு நமக்கு வந்து இந்த இயற்கை அப்படிங்கிறது, இந்த உணவு, நீர், இது எல்லாத்தையுமே வந்து நமக்கு இயற்கை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு. ஒரு நிமிஷம் இதெல்லாம் இல்லாம நீங்க நினைச்சு பாருங்க. இதெல்லாம் இல்லைன்னா நாமளே இல்லை, நம்ம குடும்பமும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஸோ இந்த பூமி வந்து எந்த எவ்வளோக்கு எவ்வளோ விஷயங்கள் நமக்கு கொடுக்குதோ அவ்வளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு நன்றி செலுத்தணும். அதை நம்ம செலுத்தாம விடுறதுனால தான் இன்னைக்கு வந்து இப்படி வந்து அழிஞ்சிட்டு கிடக்குது உலகம். நன்றி உணர்வு இல்லாதனால தான் இன்னைக்கு வார் எப்படி நடந்துட்டு இருக்குன்னு பாருங்க. ஒண்ணு ஒண்ணு அடிச்சுக்கிட்டு பயங்கரமா மோசமா இருக்கு. தேவையில்லாம எவ்வளவோ பேர் இறந்து போயிட்டே இருக்கிறாங்க. சோ இந்த சாப்பாடு அப்படின்னு வந்துட்டா, இந்த உணவு அப்படின்னு வந்துட்டா ரொம்ப ரொம்ப நீங்க வந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அதாவது சாப்பிடும் பொழுது அந்த உணவை வந்து உங்க கண்களால இப்படி பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த முழு மனசோட அந்த நன்றி உணர்வோட நீங்க வந்து சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்படி நாம வந்து இந்த உணவுக்கு நன்றி செலுத்தினா ஒரு பெரிய சேஞ்ச் கிடைக்குது. அதாவது உலகத்துல எத்தனையோ பேர் சாப்பாடே இல்லாம பட்னியில வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இல்லையா. நம்ம இப்ப கூட்டா நிறைய பேர் சேர்ந்து ஒரு நன்றி உணர்வை நம்ம இந்த உணவுக்கு செலுத்தும் பொழுது உலகத்துல இருக்க நிறைய பேர் வந்து பட்னியில வாடிட்டு இருக்கவங்களுக்கு கூட உணவு வந்து போய் சேருங்கிறாங்க. ஸோ அது எப்படின்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் தான், நியூட்டன்ஸ் லா வந்து ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் தான். நம்ம இப்படி ஒரு கூட்டா நன்றி செலுத்தும் பொழுது இயற்கை என்ன ஆகும், இன்னும் வளமாகும். இயற்கை இன்னும் வளமாச்சுன்னா இன்னும் நிறைய உற்பத்தி அதிகமாகும். உற்பத்தி அதிகமாச்சுன்னா இந்த மாதிரி ஸ்டார்வேஷன், பற்றாக்குறை எல்லாமே சரியாயிடும். பசி பட்னியால இருக்கிறது எல்லாமே வந்து சரியா போகும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனாலதான் இவங்க வந்து நம்ம கூட்டா நிறைய பேர் சேர்ந்து வந்து இந்த நன்றி உணர்வு அப்படிங்கறத இந்த உலகத்துக்கு செலுத்தணும், இயற்கைக்கு நம்ம வந்து கண்டிப்பா கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. பண்டைய காலத்துல, அதாவது ஏன்ஷியன்ட் டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நன்றிங்கிறது எதுக்கு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, உணவை வந்து சுத்திகரிக்கிறதுக்கு. நீங்க வந்து உணவை வந்து பிளஸ் பண்ணும் பொழுது அந்த உணவு வந்து சுத்திகரிக்கப்படுது அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்க வந்து தேங்க்யூ அப்படிங்கறத சொல்லும் பொழுது ஆஹ் அது என்ன ஆகுதுன்னா அந்த ஃபுட்டுடைய அந்த எனர்ஜி ஸ்ட்ரக்சரே மாறுதுங்கிறாங்க. இது வந்து அந்த அப்சர்வர் எஃபெக்ட் அப்படிங்கிறாங்க. அந்த அப்சர்வர் எஃபெக்ட்னா அந்த உணவை வந்து நீங்க அப்சர்வ் பண்றீங்க. கண்ணில் வந்து இப்படி பார்க்கும் பொழுது ஃபோக்கஸ் பண்ணி அந்த உணவுக்கு நீங்க வந்து இந்த நன்றி உணவை செலுத்தும் பொழுது அந்த எனர்ஜி, அதாவது இப்ப யாராவது வந்து இந்த சமையலை கோபமா சமைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கோபம்ங்கிறது அந்த உணவுல பதிஞ்சிரும்.
ஆனா நீங்க அந்த உணவை சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த உணவை நல்லா கவனமா பார்த்து நன்றி உணர்வோட அதை சாப்பிடும் பொழுது, அந்த நன்றி உணர்வை செலுத்தும் பொழுது அந்த எனர்ஜி ஸ்ட்ரக்சரே மாறுது. அதாவது அந்த உணவை நீங்க பிளஸ் பண்றீங்க, அப்ப என்ன ஆயிடுது, அது சுத்தமாயிடுது. சுத்தமான உணவை நீங்க சாப்பிட்றீங்க அப்படிங்கறதுதான். அதனாலதான் ஹோட்டல்ஸ்க்கெல்லாம் போகும்போது முதல்ல சாப்பாடுல கை வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அதை பிளஸ் பண்ணுங்க. அந்த உணவை பிளஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. ஏன்னா சம்டைம்ஸ் ஹோட்டல்ல சாப்பிட்டா கூட நமக்கு ஸ்டொமக்ல இஷ்யூ வரும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் வராம தடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால இந்த நீங்க அந்த உணவு சாப்பிடுற விதம் அப்படிங்கிறது என்னன்னா, உணவை ரசிச்சு ருசிச்சு முழுமையா அதை சாப்பிடும் பொழுது அதோடைய முழு சத்துமே நமக்கு போய் சேரும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதை நம்ம ஒரு ப்ராக்டிஸாவே பண்ண ஆரம்பிக்கலாம். சாப்பிடும் பொழுதெல்லாம் ஃபோன் எல்லாம் இல்லாம இதே மாதிரி நம்ம சாப்பிடலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு ஒரு தடவையுமே ஒரு ஒரு வாய் வைக்கும் பொழுதுமே நீங்க அந்த தேங்க்யூ அப்படிங்கிறத சொல்லிட்டே சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. இப்போ இவங்க இந்த ரோண்டா என்ன பண்ணுவாங்கன்னா, உணவு சாப்பிடும் பொழுது இந்த அவங்களுடைய ஃபிங்கர் வச்சு இப்படி 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 ஸ்ப்ரிங்கிள் பண்ணுவாங்களாம். அதாவது நம்ம இப்போ உப்பு போடுவோம்ல இப்படின்னு சாப்பாட்டுல, அந்த மாதிரி தேங்க்யூன்னு அப்படின்னு இப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணுவாங்களாம். இன்னொன்னு ஐடியா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இந்த சால்ட் அண்ட் பெப்பருக்கு ஒரு டப்பா வச்சிருப்போம் பாத்தீங்களா, இப்படி இப்படி போடுறதுக்கு, அந்த மாதிரி ஒரு எம்டி டப்பா கூட வச்சுக்கலாம். அந்த டப்பாவை வச்சுட்டு நம்ம இப்படி இப்படி போட்டுக்கலாமா. ஸோ அந்த மாதிரி சாப்பாடுக்கு மேல நம்ம இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு தேங்க்யூ அப்படிங்கிறத நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க சாப்பிடலாம். சாப்பிட்டா கண்டிப்பா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இதை டெய்லியும் நீங்க பண்ணி பாருங்க. கண்டிப்பா நீங்க எப்பவும் இல்லாம ஒரு நிறைய எனர்ஜியோட இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். பொதுவா சில பேருக்கு சாப்பிட்டா கூட ரொம்ப சோர்வா உணருவாங்க. அந்த சோர்வெல்லாம் இல்லாம ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதனால ஒரு காலத்துக்கும் இந்த நன்றி உணர்வை ஒரு நாள் கூட சொல்றதுக்கு மறக்காதீங்கிறாங்க. அப்படியே நீங்க மறந்தா கூட, சப்போஸ் இன்னைக்கு சொல்ல மறந்துட்டீங்கன்னா, இல்ல இன்னைக்கு இப்போ மத்தியானம் சாப்பிட்றீங்க, சாப்பிடும்போது மறந்துட்டீங்கன்னா, நீங்க நைட்டு சாப்பிடும்போது உடனே நீங்க மத்தியானம் அந்த நேரத்துல நீங்க இதை சொல்ற மாதிரி நீங்க விஷுவலைஸ் பண்ணிக்கணுமா. அதை நினைச்சு பார்த்து மறுபடியும் நீங்க நன்றி செலுத்திட்டு அதுக்கப்புறம் இப்போ டின்னருக்கு சாப்பிட்றத கூட நன்றி உணர்வு தேங்க்யூ சொல்லிட்டு சாப்பிடலாம். அதே மாதிரி பல தடவை நீங்க சொல்றதுக்கு மறந்துட்டா கூட இதே மாதிரி நீங்க பேக் போய் கொஞ்சம் அதை கற்பனை பண்ணி பார்க்கணும். அந்த டைமுக்கு நீங்க நன்றி உணர்வு சொன்ன மாதிரி நீங்களே மைண்ட்ல அதை விஷுவலைஸ் பண்ணி நன்றி உணர்வு செலுத்துற மாதிரி நீங்க அதை நினைச்சு பார்த்துக்கணுமா. ஸோ அந்த மாதிரி நீங்க சொல்லிக்கலாம். ஆனா ஒரு நாள் கூட தேங்க்யூ சொல்ல மறந்துடாதீங்க. என்ன சாப்பிட்டாலும் சரி, ஒரு சாதாரண தண்ணி குடிச்சாலும் சரி, இல்லை ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றீங்களா, பசிக்குது கடைக்கு போய் பக்கத்துல ஒரு சின்னதா ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றீங்களா, அதுக்கு கூட நீங்க நன்றி சொல்லிருங்க. இது சொல்லாம மட்டும் மறந்துடாதீங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ இதுக்கான ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் நம்ம காலையில ஒரு 10 கிராட்டிடியூடு சொல்றோம். அதுக்கப்புறம் இந்த சாப்பாடு உட்காரும் போதெல்லாம் இதுக்கு தேங்க்யூ சொல்றோம். அப்புறம் நைட்டு படுக்கும்போது இந்த கூழாங்கல்லை வச்சுட்டு நல்ல விஷயத்த நினைச்சு பார்த்துட்டு இந்த கூழாங்கல்லுக்கு தேங்க்யூ சொல்லிட்டு படுக்கிறோம். ஸோ இவ்வளோதான் மாஸ்டர்ஸ். இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராக்டிஸ் தான். ஸோ நெகட்டிவான சுச்சுவேஷன்ல நீங்க இருந்தீங்கன்னா அந்த சூழல்ல என்னெல்லாம் நல்ல விஷயங்கள் இருக்கோ அந்த ஒரு 10 நல்ல விஷயங்களை கண்டுபிடிச்சு எடுங்க. அதுக்கு நன்றி உணர்வு சொல்லுங்க. அதே மாதிரி நாள் பூரா ஒரே ஒரு நாளாவது நான் கம்ப்ளைண்டே பண்ண மாட்டேன், யாரையும் குறையே சொல்ல மாட்டேன், என்னுடைய எண்ணங்கள்ல எதுவுமே எதிர்மறையான எண்ணங்களே இல்லாம நான் பாத்துக்கிறேன். இதை ஒரு நாளாவது பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது இந்த பிராக்டிஸ் சாப்பிடும் போதெல்லாம் தேங்க்யூ சொல்லிட்டு சாப்பிடுங்க. தண்ணி குடிச்சாலும் தேங்க்யூன்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை பார்த்து லவுடா அந்த தண்ணியை பார்த்து நீங்க வார்த்தையால கூட தேங்க்யூன்னு சொல்லலாம், இல்லை மனசுக்குள்ள கூட தேங்க்யூன்னு சொல்லிட்டு குடிங்க மாஸ்டர்ஸ். ஸோ இதுதான் இந்த 2 ப்ராக்டிஸ். இதோட நான் என் பண்ணிக்கிறேன். ரொம்ப நன்றி எல்லா மாஸ்டர்ஸும் இந்த ப்ராக்டிஸை பொறுமையா கேட்டதுக்கு. தேங்க்யூ ஆல்.